வெல்கம் டு ஜாப் இன்ஃபார்மர் தமிழ் சேனல். ஐடிபிபியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டபிள் போஸ்டிங்கு போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். அதில் 10th ஐடிஐ முடித்தவங்களாம் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தோம். அதை பார்க்காதவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துருந்து கூட நீங்கள் 10th ஐடிஐ படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் அதே ஐடிபிபிலேருந்து ஹெட் கான்ஸ்டபிள் போஸ்டிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு 10th முடிச்சினாலே அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் 81,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஆன்லைன்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். இன்றைய தேதியில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 10 செப்டம்பர் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றி ஃபுல் தகவலை பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வியூவர் ஆகியோம்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்தோர் திபெத் பார்டர் போலீஸ் போஸ்ட்டுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு போலீஸ் போஸ்ட்டு. நம்ம இந்திய கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களுக்கு வந்து எல்லை வாரியாக வந்து பிரிச்சிருப்பாங்க. அந்த எல்லை வாரியாக பிரிச்சதுக்காக பாதுகாப்பு கொடுக்காக ஒரு சில போலீஸ் ஃபோர்ஸ் வந்து அறிவிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ இந்தோர் திபெத் பார்ட்டுங்கிறது அந்த போலீஸ் ஃபோர்ஸில் ஒன்று. இந்த போலீஸ் ஃபோர்ஸில் இப்போ கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள் அந்த 2 போஸ்டிங்கும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹெட் கான்ஸ்டபிளில் பார்த்தீங்கன்னா ட்ரெஷர் வெட்டினரியும், கான்ஸ்டபிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அனிமல் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கேனல்மேன்கிற இந்த போஸ்டிங்ஸை வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு ஆண்கள் பெண்கள் இருபாலருமே வந்து இந்தியன் சிட்டிசன் இருந்தாலே போதுமானது அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு குரூப் சி நான் மினிஸ்ட்ரியல் போஸ்ட்டு, பியூர்லி டெம்பரரி பேசிஸ் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் நாளடைவில் பெர்மனெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான அப்ளிகேஷன் வந்து லாஸ்ட் தேதி செப்டம்பர் 10 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலியமாக அப்ளை பண்ணிக்கலாம். இரவு 12 மணி வரைக்கும் அன்றைய தேதியில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங்கான வேகன்சி டேபிள் வந்து இதுதான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலுக்கும் ஃபீமேலுக்கும் தனித்தனி முறையாக வந்து அவங்க வேகன்சியாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. யூஆருங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கேட்டகரியிலும் உள்ள அனைவரும் அப்ளை பண்ணக்கூடியது. அதாவது ஜாய் சென்ட்ரல் இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த யூஆர் கேட்டகரியில் உள்ள போஸ்டிங்ஸுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து ஒரு சில ஜாய் சென்ட்ரல் வச்சுருப்பீங்க, அவங்களாம் வந்து எஸ்சி இல்லை எஸ்டி இல்லை ஓபிசி இல்லை இடபிள்யூஎஸ் இந்த கேண்டிடேட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கான போஸ்டிங்ஸ் இந்த இதில் வந்து நேரடியாக பார்த்துக்கோங்க. இருந்தால் மட்டும் வந்து அப்ளை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அந்த போஸ்டிங்ஸை செலக்ட் பண்ணாதீங்க. இப்போ சாம்பிளுக்கு நான் சொன்னேன் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ கான்ஸ்டபிள் அனிமல் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஆண்கள் ஒருத்தவங்க வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா கான்ஸ்டபிள் அனிமல் டிரான்ஸ்போர்ட் மேல் இதுக்கு வந்து நீங்கள் பார்க்கணும். இதில் நீங்கள் ஒரு வேளை எஸ்சி கேட்டகரி வைக்கணும், இதுக்கு நேராக வந்து எஸ்சிக்கு நேராக பார்த்தீங்கன்னா 15 வேக்கண்ட் இருக்கும். இதுவே எஸ்டி ஆகிங்க அப்படின்னா 10 வேக்கண்டும், ஓபிசிக்கு வந்து 22 இப்படி தான் வந்து செக் பண்ணணும். இதுவே ஃபீமேலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில போஸ்டிங்ஸில் வந்து 0 கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி போஸ்டிங்க்கு தெரியாமல் அப்ளை பண்ணிடக்கூடாது. நீங்கள் அப்ளை பண்ணாலும் இந்த அப்ளிகேஷன் வேஸ்ட் ஆயிடும். குறிப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் கான்ஸ்டபிள், ட்ரெஷர், வெட்டினரி ஃபீமேலில் பார்த்தீங்க அப்படின்னா யூஆருங்கிறதுல வந்து ஒரு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. யூஆர் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். எல்லா வேக்கண்ட்டும் அதாவது இந்த கேட்டகரியில் இந்த 4 இதுலேயும் இருக்கக்கூடிய அனைவருமே யூஆரில் வருவீங்க. மெரிட் அடிப்படையில் வந்து பாஸ் பண்ணிங்கன்னா யூஆரில் எடுத்துக்குவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் கேட்டகரியில் பார்க்கும்போது நீங்கள் இதில் போஸ்டிங்ஸில் வந்து எதுவுமே வந்து வேக்கன்சி இல்லை அப்படின்னா அதை எடுத்துக்க மாட்டாங்க. இப்படி டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஹெட் கான்ஸ்டபிள் ஒரு 9 வேக்கண்ட்டும், கான்ஸ்டபிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 119 வேக்கண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இந்த போஸ்டிங்கான பே ஆஃப் ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் கான்ஸ்டபிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 4 கொடுக்குறாங்க. 25,500 81,100 வரைக்கும் சேலரி. இதுவே கான்ஸ்டபிள் போஸ்டிங்கை பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 3 கொடுக்குறாங்க. லெவல் 3க்கு வந்து சேலரி வந்து 21,700 69,100 வரைக்கும் சேலரி கொடுக்காங்க. அதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்என்ஸ் அலவன்ஸ், ரேஷன் மணி அலவன்ஸ், ஸ்பெஷல் காமன் சென்ட்ரி அலவன்ஸ் சொல்லி அதர் அலவன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறையாவே இருக்குது. அது மூலியமாகவும் உங்களுக்கு வந்து சேலரியில் வந்து இன்க்ளூட் ஆகும். அதுபோக எலிஜிபிலிட்டி கண்டிஷன் வந்து ஏஜை பொறுத்த வரைக்கும் ஹெட் கான்ஸ்டபிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 18லேருந்து 27 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்டு கான்ஸ்டபிளுக்கு 18லேருந்து 25 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு சில ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. ஓபிசி கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷனும், எஸ்சிஎஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுப்பாங்க. ஓபிசியை பொறுத்த வரைக்கும் பிசி முஸ்லீம்ஸ், எம்பிசி, டிஎன்சி இந்த கேட்டகரியில் அனைவருமே வந்து ஓபிசி தான். அதுக்கு நீங்கள் ஓபிசிங்கிற சர்டிஃபிகேட்டை இசேவை மூலியமாக அப்ளை பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த ஓபிசி கேட்டகரியில் நீங்களும் அப்ளை பண்ணலாம். இதுக்கான மெயின் குவாலிஃபிகேஷனான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இப்போ பார்த்துக்கிறோம். ஹெட் கான்ஸ்டபிள் பார்த்து ட்ரெஷர், வெட்டினரிங்கிற இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ரெகுலர் பேரா வெட்டினரி கோர்ஸுங்கிறத இந்த கோர்ஸை நீங்கள் 12th முடிச்சதுக்கப்புறம் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா டிப்ளமோவில் வந்து மினிமம் 1 year டியூரேஷன் உள்ள ரிலவெண்ட்டான வெட்டினரி ரிலவெண்ட்டான ஒரு சில கோர்ஸஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இதுவே கான்ஸ்டபிள் அனிமல் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து 10th முடிச்சினாலே போதுமாய் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கான்ஸ்டபிள் கேனல்மேன்ங்கிற போஸ்டிங்கும் 10th முடிஞ்சாலே போதுமானது தான். இதுக்கான கட் ஆஃப் டேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. அதாவது இதுக்கான க்ளோசிங் டேட்டான அந்த தேதிக்குள்ளே நீங்கள் இந்த எலிஜிபிலிட்டி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் குவாலிஃபிகேஷன் எல்லாமே மீட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் சொல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹெட் கான்ஸ்டபிள், ட்ரெஷர், வெட்டினரி அண்ட் கான்ஸ்டபிள் கேனல்மேன் இந்த போஸ்டிங்க்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் கண்டிப்பான முறையில் இருக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பொறுத்தவரைக்கும் ஹைட் அண்டு ஜஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்கும் ஆண்களுக்கு. இதில் வந்து எல்லா கேட்டகரியில் அனைவரும் ஆண்களுக்கு வந்து 107 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் வந்து 157 சென்டிமீட்டர் இருக்கணும். ஜஸ்ட் மெஷர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு மட்டும் உண்டு. ஆண்களை பொறுத்த வரைக்கும் நார்மலில் 80
எக்ஸ்பேண்டில் வந்து 85 சென்டிமீட்டரும் இருக்கணும் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டபிள் அனிமல் டிரான்ஸ்போர்ட்டுங்கிற போஸ்டிங்க்கும் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி எலிஜிபிலிட்டி 170 சென்டிமீட்டர் ஆண்களுக்கும் 157 சென்டிமீட்டர் பெண்களுக்கும் அதுமாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் மிஸ் மட்டும் சேம் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் வழியாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃபீஸ் வந்து 100 ரூபா பே பண்ண வேண்டியிருக்கும். அந்த 100 ரூபா ஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா SC/ST கேண்டிடேட்டாக இருக்கிறீங்க, எக்ஸர்வீஸ்மனாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இல்லை ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீஸில் வந்து எக்ஸப்ஷன் நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம். மற்ற அனைவரும் பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபா பேமெண்ட்டாக ஆன்லைன் வழியாகவே நீங்கள் பே பண்ணிக்கணும். செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 சொல்லி இந்த 3 விதமாக நடக்கும். ஃபேஸ் 1 வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட் நடக்கும். ஃபேஸ் 2 பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் 3ங்கிறது பார்த்தீங்கன்னா டீட்டெயில் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். இதுபடி தான் அவங்க வந்து நடத்துவாங்க. ஃபேஸ் 1 வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு வந்து 1.6 கிலோமீட்டர் ரேஸ் வைக்கிறாங்க. இதை வந்து 7.30 மினிட்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அது போக வந்து லாங் ஜம்ப் வந்து வைக்கிறாங்க. அது 11 ஃபீட்டில் வந்து நீங்கள் பண்ண மொத்தம் 3 சான்ஸ் வந்து கொடுக்குறாங்க லாங் ஜம்பில். அதுமாதிரி ஹை ஜம்ப்பு பார்த்திங்க அப்படின்னா 3 சான்ஸ் கொடுக்குறாங்க. அதை வந்து 3 அடியில் வந்து நீங்கள் ஜம்ப் பண்ணணும் அப்படின்னு. இதுமாதிரி ஃபீமேலுக்கும் பார்த்திங்கன்னா 200 மீட்டர் ரேஸ் வைக்கிறாங்க. அதில் வந்து 4.25 நிமிஷத்தில் வந்து நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அந்த ரன்னிங் ரேஸை. அது போக வந்து லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் இதில் இவங்களுக்கும் வைக்கிறாங்க ஃபீமேலுக்கும். இவங்க பார்த்திங்க அப்படின்னா லாங் ஜம்ப் வந்து 9 ஃபீட்டும் ஹை ஜம்ப் 3 ஃபீட்டும் வந்து நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணணும். இதுக்கான சான்சஸும் வந்து ஒவ்வொரு நபருக்கும் 3 சான்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஃபர்தராக ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் நடக்கும். ஹெட்டு, ஜஸ்ட் மெஷர்மெண்ட் இதெல்லாம் நடக்கும். இதுக்கப்புறம் வந்து இதில் வந்து கம்ப்ளீட் ஆகிறவங்க செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் கால் ஃபர் பண்ணுவாங்க. அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணி அதில் வந்து 100 மார்க் வந்து டெஸ்ட்டுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. இது வந்து பியூர்லி பார்த்திங்கன்னா எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் OMR பேஸ்ட் டெஸ்ட்டில் தான் நடக்கும் அப்படிமா கொடுத்துருக்காங்க. அல்லது சிபிடிங் கொடுத்துருக்காங்க. அந்த டைமிங்கில் எப்படி நடக்குங்கிறத அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ண டைமிங்கில் நமக்கு தெரிய வரும் பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். டோட்டலாக வந்து 100 மார்க் வந்து டெஸ்ட் நடக்காங்க. 2 மணி நேரம் வந்து டைம் கொடுக்குறாங்க. அதில் என்னென்ன போஸ்டிங்ஸுக்கு வந்து எப்படி சிலபஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரிக்கும் என்னென்ன பாட்டில் கொஸ்டின்ஸ் இருக்குங்கிற மாதிரிக்கும் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஒரு தரவாக வந்து PDF வீடியோவில் கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த PDF ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு 10வது பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான பேட்டர்ன் இருக்குது. இதை நீங்கள் செக் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க இப்போயே. ஃபைனலாக இதில் செலக்ட் ஆனவங்க ஃபேஸ் 3 அதாவது டீட்டெயில் மெடிக்கல் எக்ஸாமினேஷன், அது போக வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் 4ங்கிறது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணாலே போதுமானது. உங்களுக்கு பெர்மனண்டான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக அது டெம்பரரி போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க. இதை நம்பி நீங்கள் அதுக்காக வந்து அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இதில் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து எல்லாருமே பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பெர்மனண்ட் ஆகிட்டு தான் இருக்காங்க. அதனால் நீங்களும் வந்து இதை சீக்கிரம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அதுக்கான என்ன கிளியரன்ஸுங்கிறத நம்ம கொடுப்போம். அடுத்த வீடியோவில் இதை போல் நல்ல சந்திப்போம். நன்றி.